சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேரளாவை சேர்ந்த பிரபல திரைப்பட நடிகை லட்சுமி மேனன் அவர்களை காவல்துறையினர் தேடிக்கிட்டு இருக்காங்க. எதற்காக தேடுறாங்க அப்படிங்கிறத பற்றியும், பிரபல போதைப்பொருள் தடுப்பு மன்னன் ஜாபர் சாதிக் அவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்து இயக்குனர் அமீர் அவர்களுக்கு பணம் போயிருக்கு, அதற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. எதற்கு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்குக்கும் அமீருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு என்ன, ஜாபர் சாதிக்குடைய வழக்கு பற்றி முழு தகவலையும் இந்த காணொளியில் நம்ம பார்ப்போம். அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. முதல்ல போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்குக்கும் இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல இந்த வழக்கு எப்படி ஆரம்பிக்குது, எப்படி போதை தடுப்புத்துறை எப்படி ஜாபர் சாதிக்கை கைது செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி டெல்லியில் ஒரு 3 பேர் கைது செய்யப்படுறாங்க. ஒரு குடோன்ல வச்சு கைது செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க கிட்ட மெத்தப்பட்டமைனை உருவாக்குற ரா மெட்டீரியலான சூடோபெட்டமைன் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி இதை இந்திய போதை தடுப்பு பொருள் எப்படி கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாத காலமாகவே, அதாவது பிப்ரவரி மாதம் 2024 பிப்ரவரி மாதத்துக்கு முன்பு 6 மாத காலமாகவே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தை சேர்ந்த காவல்துறையினர் எங்க நாட்டிற்கு போதைப் பொருள் இந்தியாவில இருந்து தான் வருது, குறிப்பா டெல்லியில இருந்து இங்க ஏற்றுமதி செய்யறாங்க, இங்க கடத்துறாங்க, அது என்னன்னு கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதன் பின்பு 3 மாத காலமாக இந்திய போதை தடுப்பு பிரிவு கண்காணிப்பில் இறங்கி இருக்காங்க. முக்கியமான இடங்களில் கண்காணிச்சிருக்காங்க. குறிப்பாக டெல்லியில் உள்ள ஏர்போர்ட்டில் கண்காணிச்சிருக்காங்க. அப்படி கண்காணிக்கும் போது 1 மாத காலம் எந்தெந்த பயணிகள்லாம் போயிட்டு வராங்க, அவங்க கொண்டு போகிற பொருளெல்லாம் என்னன்னு சொல்லி கண்காணிச்சிருக்காங்க. அதனோட தொடர்ச்சியாக டெல்லியில் பிப்ரவரி 15ஆம் தேதி 3 பேரை கைது செய்கிறாங்க. அந்த 3 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. விழுப்புரத்தை சேர்ந்த ஒருவரும் சென்னையை சேர்ந்த 2 பேரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவங்கள்ட்ட விசாரணை நடத்துகிறாங்க. நீங்கள் எப்படி இந்த போதைப் பொருள் கடத்துறீங்க, உங்களோட தலைமை யார் அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரணை நடத்துகிறாங்க. அப்போ தான் திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக் அவர்களுடைய பேர் அடிபடுது. அவர் திமுகவை சேர்ந்தவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். சென்னையை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும், அது மட்டும் இல்லாமல் திமுகவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அந்த 3 பேருக்கு இடையில அப்படின்னு சொல்லி இன்னும் விசாரணை தீவிரப்படுத்துகிறாங்க. அதன் பின்பு தான் ஜாபர் சாதிக்கு தான் தலைமை, அவங்களுக்கு கீழே அந்த 3 பேர் வேலை பார்த்துருக்காங்க. மிகப்பெரிய போதைப் பொருளை கடத்துறதுக்கான ஒரு நெட்வொர்க்கை ஜாபர் சாதிக் தலைமையில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவருக்கு சம்மன் கொடுக்குறாங்க. சம்மன் கொடுத்தோன்னே ஜாபர் சாதிக் தலைமறைவாகிறாரு. இந்த மத்திய போதை தடுப்பு பிரிவு டெல்லியில் ஒரு 3 பேரை கைது பண்ணாங்களா. அப்படி கைது பண்ணும்போது அவங்க கிட்ட 50 கிலோ அளவிலான சூரப்பெட்டமைன் கிடைச்சிருக்கு. அதன் மூலமா மெத்தப்பட்டமைன் உருவாக்கியிருக்காங்க. இங்க இருந்து இவங்க எப்படி கடத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்களில் கலந்து அதை ஆஸ்திரேலியாவுக்கு கடத்திருக்காங்க. குறிப்பாக சத்துமாவில் கலந்துருக்காங்க, தேங்காய் பவுடர்லேருந்து கலந்துருக்காங்க. இந்த மாதிரி பொருட்கள்லாம் கலந்து இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடத்திருக்காங்க. இதற்கும் ஜாபர் சாதிக்கு என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருந்ததே ஜாபர் சாதிக் தான். ஜாபர் சாதிக் பல தொழில்களை நடத்திட்டு இருக்காரு. குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிறாரு, ஃபுட் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்காரு, பல இடங்களில் உணவகங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. இதன் மூலமாக போதைப்பொருள் கடத்தலுக்கான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி, மிகப்பெரிய நெட்வொர்க்கின் மூலமாக உலக அளவில் இந்த போதைப்பொருளை கடத்தினதே ஜாபர் சாதிக் தான் அப்படிங்கிற உண்மையை போதை தடுப்பு பிரிவு வெளியிட்டு இருந்தாங்க. போதைப் பொருள் கடத்தல் வழக்கு மட்டும்தான் அவர் மீது இருக்குதான் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காரு, சட்டவிரோதமாக பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 26ஆம் தேதி 2024 கைது செய்யப்படுறாரு ஜாபர் சாதிக். கைது செய்யப்பட்ட பின்பு சிறையில் அடைக்கப்படுறாரு. சிறையில் எடுத்து பல விசாரணைகள் நடத்துகிறாங்க. அவரோட அக்கௌண்டெல்லாம் சீஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களோட வீட்டை ரைடு பண்ணி அதை சீல் வைக்கிறாங்க. பல உணவகங்கள், பல இடங்களில் ரைடு நடக்குது. ரைடு நடந்ததுக்கப்புறம் பல ஆவணங்கள் கலெக்ட் செய்யப்படுது. அப்படி ஆவணங்கள் எல்லாத்தையும் சேகரித்த பின்பு ஒரு 12 நபர்கள் மீது குற்றப்பத்திரிகையை போதை தடுப்பு பிரிவு வெளியிடுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாபர் சாதிக், அவருடைய மனைவி, அவருடைய தம்பிகள். அந்த வரிசையில் 12வது இடத்துல இருப்பவர் தான் தமிழ் திரைப்பட இயக்குனர் அமீர். அமீர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து செப்டம்பர் 18, 2024ஆம் ஆண்டு அமலாக்கத்துறையும் போதை தடுப்பு பிரிவும் இணைந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றாங்க. திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்களுடைய பெயரை ஏன் குற்றப்பத்திரிகையில் சேர்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாபர் சாதிக் தயாரிக்கிற ஒரு படத்தோட இயக்குனர் தான் அமீர். இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை அமீர் அவர்கள் இயக்குறாரு. அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக். என்ன, ஒரு இயக்குனருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் இடையமான தொடர்பு மட்டும்தானே இருக்கும். அவங்க எப்படி ஒரு போதைப்பொருள் வழக்கிலையோ இல்லை ஒரு மணி லாண்டரிங் வழக்கிலோ ஏன் அமீரை சேர்க்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்தப்ப, இவங்க இந்த 2 தொழில் மட்டுமே பண்ணல. அதாவது இயக்குனரும் தயாரிப்பாளருக்கான தொடர்பு மட்டும் இல்லை, அவர் அமீரும் ஜாபர் சாதிக்கும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இவங்க பேரில் பல உணவகங்கள் செயல்படுது. குறிப்பாக ஈசிஆரில் ஒரு காஃபி ஷாப் அமீருக்காக ஜாபர் சாதிக் அவர்கள் தொடர்ந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தகவலையும் அமலாக்கத்துறை
தடுப்புத்துறை வந்து வெளியிட்டாங்க. அதன் பின்பு இந்த வழக்கு வந்து சூடு பிடித்தது. அமீருக்கும் ஜாபர் சாதிக்கும் வேறு என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அமீர் அவர்கள் வந்து ஒரு காணொலியை வெளியிட்டார். அந்த காணொலியில் எனக்கு 2013 இருந்து ஜாபர் சாதிக் அவர்கள் தெரியும், எனக்கு அவர் ஒரு தயாரிப்பாளராக தெரியும், அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், அவ்வளோதான். அவர் வந்து போதைப்பொருள் வந்து கடத்தினாரு அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து இறை அச்சம் கொண்டவன், எனக்கு வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்களை எதுலையுமே ஒரு நாட்டம் கிடையாது, நான் வந்து எந்த ஒரு போதைப்பொருள் பழக்கத்திற்கும் ஆளாகவன், எனக்கும் அந்த வழக்கங்களும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவருடைய விளக்கத்தை வந்து அமீர் அவர்கள் கொடுத்திருந்தார். இருந்த போதிலும் வந்து அமலாக்கத்துறையும் சரி போதைப் பொருள் தடுப்பு பிரிவும் சரி அமீர் அவர்களை வந்து கண்காணிப்பு ஓட்டத்தில் வச்சிருந்தாங்க. பல முறை வந்து ஜாபர் சாதிக் அவர்கள்ட்ட இருந்து அமீர் அவர்களுக்கு பணம் போயிருக்குன்னு சொல்லி பல பேர் வந்து அவர் மீது வந்து குற்றச்சாட்டை வச்சாங்க, விமர்சனத்தை வந்து வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்தில் ஜாபர் சாதிக்கிடம் இருந்து ஜாபர் சாதிக் அவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்து அமீர் அவர்களுடைய வங்கி கணக்கிற்கு போதைப் பொருள் விற்றது மூலமாக அந்த பணத்தை வந்து போட்டிருக்காங்க, அதற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குது, கூடிய விரைவில் அமீர் அவர்களை வந்து விசாரணைக்கு அழைப்போம்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி வந்து இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க ஜாபர் சாதிக். அவருடைய தம்பி வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து கைது செய்யப்பட்டார். இப்படி போதைப் பொருள் கடத்தல் மன்னன் வந்து கைது செய்யப்பட்ட பின்பு வந்து இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் பேசியிருந்தாங்க. ஓராண்டு கழித்து சரியாக ஏப்ரல் 25, 2025ஆம் தேதி வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துச்சு. ஜாமீன் ஏன் கொடுக்குறீங்க, அவங்க வந்து திமுகவில் இருக்கிறாங்க, திமுக வந்து ஆட்சியில் இருக்குது, ஆதாரங்கள்லாம் கலைக்கிறதுக்கான வேலைகளை வந்து அவங்க ஈடுபடுவாங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை சார்பாகவும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சார்பாகவும் வந்து நீதிமன்றத்தில் வந்து வாதம் வச்சாங்க. ஒரு வழக்கை வந்து மேற்கோள் காட்டி இவங்களுக்கு வந்து ஜாமீன் வந்து நீதிமன்றம் வந்து கொடுத்தது. இவங்க வந்து திமுகவில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இப்போ இல்லை, இவங்க வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அப்படி எப்படி இவங்க வந்து ஆதாரங்கள்லாம் கலைக்க முற்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க வந்து முக்கிய புள்ளியாக இருந்திருக்காங்க. முக்கியமாக எல்லா தலைமைகளும் திமுகவில் இருக்கிற எல்லா தலைமைகளோட நெருக்கமாக இருந்தவர் தான் இந்த ஜாபர் சாதிக். திமுக பல தேர்தல்களுக்கு நிதி கொடுத்தது ஜாபர் சாதிக் வந்து ஒரு முக்கிய புள்ளியாக வந்து அறியப்படுறாரு. அவர் செய்த பல தொழில்கள் மூலமாக வந்த வருமானத்தின் அடிப்படையில் வந்து திமுகவிற்கு நிறைய நிதி வந்து இவர் கொடுத்துருக்காரு. அதனால இவரை வந்து காப்பாற்றுற முயற்சியில் வந்து திமுக ஈடுபடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து வெளியே பேசிக்கிட்டதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு. நீதிமன்றம் அவங்கள வந்து வெளியிட்டது. அதன் பின்பு வந்து வழக்கு ஒரு தோய்வு நிலையில் இருந்தாலும் இன்றைய தினம் அமீர் அவர்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து ஜாபர் சாதிக் வந்து போதைப் பொருள் விட்டுறது மூலமாக வந்து பணம் செலுத்தியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு போகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரபல திரைப்பட நடிகை லட்சுமி மேனன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கும்கி, நான் சிவப்பு மனிதன், அது மட்டும் இல்லாமல் சுந்தரபாண்டி போன்ற தமிழ் திரைப்படங்களில் முக்கியமான படங்கள் நடித்து முக்கியமான நடிகர் கூட வந்து நடிச்சிருக்காங்க. நல்ல அறியப்பட்ட முகம் தான். அவங்கள ஏன் காவல்துறையினர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, முக்கியமாக அவங்க ஏன் தலைமறைவாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருக்கிற ஒரு மதுபான விடுதியில் வந்து அவர்கள் நண்பர்களோடு சேர்ந்து மது வந்து அருந்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஏற்கனவே மது அருந்து கொண்டு இருந்த ஐடி ஊழியர்கள் அவர்கள் ஒரு குரூப்பாகவும் இவர்கள் ஒரு குரூப்பாகவும் மது அருந்திக்கிட்டு இருக்காங்க. இரண்டு கும்பல்கள் இடையே வந்து தகராறு வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த தகராறோட தொடர்ச்சியாக சாலைகளையும் வச்சு தகராறு வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால காணொலியெல்லாம் பார்க்க முடியுது. அப்படி அந்த ஐடி ஊழியர் சேர்ந்த ஒரு கும்பலை வந்து ஒருத்தரை வந்து கடத்திட்டு போய் இவங்க வந்து தாக்கியிருக்காங்க. யாரு, லட்சுமி மேனன் அவர்களுடைய நண்பர்கள் சேர்ந்து அந்த ஐடி ஊழியரை வந்து தாக்கி ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்டு போயிருக்காங்க. அவர் வந்து எர்ணாகுளத்தை சேர்ந்தவர். அவர் வந்து எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் போய் இந்த மாதிரி லட்சுமி மேனன் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து என்னை வந்து தாக்கியிருக்காங்க, குடிபோதையில் என்னை கடத்தி சென்று தாக்கினாங்கன்னு சொல்லி கடத்தல் வழக்கு வந்து அவர் மீது வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. லட்சுமி மேனன் உட்பட அவர் 4 நண்பர்களை. அதன் பின்பு கேரள காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி அந்த 4 பேரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. லட்சுமி மேனன் அவர்கள் வந்து தலைமறைவாக இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் லட்சுமி மேனன் அவர்கள் வந்து தலைமறைவாக இருக்கிறாங்க. ஒரு பிரபல திரைப்பட நடிகை இப்படி மதுபான கூடத்தில் மது அருந்தி விட்டு ஒரு ஐடி ஊழியரை கடத்திட்டு போய் அடித்து அவரை இறக்கி விட்டுருக்காங்க. அந்த வழக்கில் வந்து அவங்க தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பரபரப்பை கேரளாவில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து